நல்ல வேளை நான் பார்த்தேன். இல்லனா ஊர் பேர் தெரியாத ஊர்ல போய் இறங்கிருப்பா. அப்பா சாரிப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. இனிமே இப்படி பண்ணாத. இனிமே இப்படி பண்ண மாட்டேப்பா. அக்கா வந்ததுனால பிரச்சனை இல்ல. ஒருவேளை அவ பார்க்காம இருந்திருந்தா, எங்காவது போயிருந்தா, இந்த குடும்பத்தோட கதையை யோசிச்சு பாரு. மாமா, முதல்ல செல்வியை குறை சொல்றதை நிறுத்துங்க மாமா. செல்வி, இங்க பாரு. உனக்கு ஒரு பிரச்சனைனா சரி செய்ய இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அக்கா இருக்கா, அண்ணா இருக்கா, அவ்வளோ ஏன் நான் இருக்கேன். ஏன் சொல்லல? எதுக்கு விட்டு விட்டு போன சொல்லு. உனக்கு என்ன பிரச்சனை? யார் தொந்தரவு பண்ணா சொல்லு. இங்க பாரு, யாரா இருந்தாலும் சொல்லு. என்ன பத்தி உனக்கே நல்லா தெரியும். சொல்லு செல்வி. வீட்டுல இருக்கிற யாரும் சக்திக்கோ, குறிப்பா வேலனுக்கும் வேலனோட குடும்பத்துக்கும் பிரகாஷோட விஷயத்த சொல்லவே கூடாது. மாப்ள, உங்க அக்கறை புரியுது. ஆனா அவருக்கு யாராலையும் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் தான் திட்டிட்டேன். அந்த கோபத்துலதான் வீட்டை விட்டு போயிட்டா. செல்வி, சாரிமா. நான் உன்னை அவ்வளவு கடுமையா திட்டிருக்க கூடாது. இந்த அம்மாவை மன்னிச்சிடுறா. சரி வா, உள்ள போலாம். வா வா பாட்டி, உள்ள வாங்க. சாரி வேலா. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நீ தான் கடத்திருக்கேன்னு நினைச்சு நான் உன்னை ரொம்ப கேவலமா பேசியிருக்கேன், வெறுத்திருக்கேன். நீ பண்ணாத தப்புக்கு தண்டனை கொடுத்திருக்கேன். என்ன மன்னிச்சிரு வேலா. என்னால இதை உன்கிட்ட வெளிப்படையா சொல்ற சூழ்நிலை இது இல்லைனாலும் நிஜமாவே ஐ எம் சோ சாரி வேலா. சரி, நீ போ.